ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். இந்த வீடியோவில் நம்ம ராதிகா அவர்கள், அதாவது வந்து சரத்குமார் அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை கேட்டு நிறைய பேருக்கு ஒரு பக்கம் இன்னும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் இவங்க ஜாலியாக சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராதிகா சரத்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து நம்மளோட பாரதி ராஜா சார் காலத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதாவது 80s 90s ஒரு முன்னணி நடிகையாக இருந்துட்டு இருந்தாங்க. இப்போவுமே சீரியல் சினிமான்னு சொல்லி ஒரு அம்மா ரோல் அப்படிலாம் சொல்லி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கடந்து அவங்க வந்து சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய படங்களில் இப்போயுமே ராதிகா மேடமாக பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க முன்னாடி அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டான தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் அவங்க ஷேர் பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட கமல் சார் கூடயும் இவங்களுக்கு கூடயுமே நடந்த ஒரு சில ஃபன்னான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சினிமாவுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு ரத்த கொதிப்பு அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நிறைய ரத்த கொதிப்பு ப்ராப்ளங்கள் இருந்துச்சு. அதாவது நான் ரத்த கொதிப்பு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவேன். கொஞ்ச நேரம் கழித்து என்னை என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணிலாம் தெளித்து என்னை வந்து எழுப்பி மயக்கத்துலேருந்து காப்பாற்றி கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு மறுபடியும் ஷூட்டிங்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுவே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் கமல் சார் கூட ஒரு 2 படத்தில் வந்து கமிட் ஆக ஆரம்பித்தேன். அந்த 2 படத்துலையுமே இது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒர்க் டென்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக நான் தூக்கம் கம்மியாக இது பண்ண முடித்தேன். அப்படி இருக்கும் சமயத்தில் ரத்த கொதிப்பு இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் என்னை கூப்பிட்டுட்டு, இங்கே பாரு, எனக்கு வந்து வெளியே போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது, ரொம்ப எமர்ஜென்சியாக நான் வெளியே போகணும், அர்ஜென்ட்டு வேறு. ஸோ அதனால் நீ என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடி. நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்ட அப்படின்னா நான் இன்றைக்கி ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் சரி ஓகேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை மறந்துட்டு நான் பாட்டு நடிச்சிக்கிட்டே இருக்கும் சமயத்தில் கமல் சார் மேலே கோச்சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ராதிகா மேடம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஆட்டோமேட்டிக்காக உண்மையாகவே ரத்த கொதிப்பு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதை பார்த்து கமல் சார் என்னை ரம்மையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு வேலை இருக்கும்போது நீ வந்து இந்தமாரி பண்ண மாட்டேற, ஸோ நீ வந்து எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னை வந்து கமல் சார் வந்து திட்டினாரு. அப்படின்னு சொல்லி ராதிகா மேடம் ரொம்பவே வந்து காமெடியாக தனக்கு நகர்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பட் இதில் எந்த அளவுக்கு காமெடி இருக்குது அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக சொல்லியிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து என்னப்பா இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து தனக்கு சாதகமாக யூஸ் பண்ண பார்க்குறீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை சொன்னாலுமே, சரி ஓகே, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, பட் அதை அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக சொல்கிறாங்க, அதை ஒரு காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அந்த பிரச்சனை படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ராதிகா மேடம் பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால தான் இப்போ மறுபடியும் படம் நடிக்க ஆரம்பித்ததாகவும், ஒரு சில படங்களில் அம்மா ரோலில், அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸில் கூட நடிச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் ராதிகா மேடம் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய மூவிஸில் நம்ம அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்றத ரொம்பவே ஆச்சரியக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.